கந்தசாமி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். விஜய்க்கு இந்த தூய சக்தி இமேஜுக்கு இப்போ அந்த நீதிமன்றம் விதித்த அந்த அபராதத்தை வந்து உறுதிப்படுத்துறதுனால எந்த விதமான டேமேஜும் ஏற்படலை, எந்த விதமான சறுக்களும் ஏற்படலை அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி தான் இருக்குதா நிலவரம்? தூய சக்தியா, மாய சக்தியா, ஏமாத்திர சக்தியா, சக்தியா, எல்லா சக்திகளும் இப்போ இந்த விசில் அடிக்க தொடங்கிருச்சு. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ வந்து விஜய் தனிப்பட்ட விஜய்க்கான எதிரான ஒரு தீர்ப்பா பார்க்க மாட்டாங்க. தாவேக்காக்கு எதிரான தீர்ப்பா தான் இந்த பார்ப்பாங்க. இது என்ன இப்போ வந்து நடிகருக்கு எதிரான தீர்ப்பு இல்ல, தலைவருக்கு எதிரான தீர்ப்பு. ஆமா, கண்டிப்பா தாவேக்கானுடைய தலைவருக்கு எதிரான தீர்ப்பா தான் பார்ப்பாங்கன்னா, அதனால வந்து இவர் வந்து இது யார் சொல்லல, அரசியல்வாதிகள் யாரும் சொல்லல, என்ன போன்ற செய்தி தொடர்பாளர் சொன்னது நீதிமன்றம். நீங்க வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னது நீதிமன்றம். ஏற்கனவே வந்து இவர் வந்து ரோல்ஸ் ராயல் கார்ல வாங்கும்போது அப்போ நீதிபதி யாரு, செந்தில் சுப்பிரமணியம், அவர் சொன்னார் வந்து நீங்க திரையில் மட்டும் ஹீரோவா இருக்கிறீங்க, பிராக்டிக்கலா நிஜ வாழ்க்கையில ஹீரோ ஆகிறதுக்கு பாருங்க, அரசாங்கத்துக்கு வருமான வரியை கட்டுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி 2005 BMW கார் வாங்கும் போது அப்பயும் வரி ஏய்ப்பு செஞ்சதாவோ அப்பயும் ஒரு வழக்கு இருக்கிறது. அது இல்லாம இவர் ஏன்னா கார்ல வந்து கருப்பு கலர்ல பிலிம் ஒட்டி போனதோட போலீஸ்காரங்க நிறுத்தி ஃபைன் போட்ட இது இருக்குது. அதே மாதிரி ஹெல்மெட் போட்டாம வண்டி ஓட்டிருக்காரு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர், இப்போ நீங்க அவரு பின்பற்றக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன கற்றுக் கொடுப்பாரு? நீ இப்படி இவரை தானே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஹெல்மெட் போட மாட்டாங்க, கார்ல பிலிமை ஓட்டிட்டு போவாங்க, வருமானத்தை ஏமாத்துவாங்க. அப்ப என்னத்தை நீங்க கத்துக்கணும்? அப்போ நீங்க சட்டத்தை மதிக்காதீங்கன்னு கத்துக் கொடுக்குறாரா? இல்ல ஒருவேளை இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சட்டத்தை யார் மதிக்காம நம்ம நடத்தணும்னு சொல்றாங்களா? என்ன புரியல. இப்போ அதாவது என்ன சொல்றா, இப்போ இது சொல்லி இருக்கிறது நீதிமன்றம் இதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து இவர் என்ன எதை மையப்படுத்தி நான் வந்து ஊழல் ஒழிப்பு தான் மையமா வைத்து நான் அரசியலுக்கு வரங்கிறாரு. நீங்க அப்படி வரும்போது உங்களுக்கு ஒரு தூய்மையானவரா, நேர்மையானவரா, எல்லோருக்கும் வந்து ஒரு எடுத்துக்காட்டானவரா இருக்கணும். ஆனா எல்லா வகையிலும் நீங்க டேமேஜ் ஆயிருக்கிறீங்க. அரசியலும் சரி, நீங்கள் என்ன 41 பேர் இறந்த போது கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாம நீங்க டான்ஸ் ஆடுனீங்க சார். 13 பேரை சுட்டு கொண்டீங்க சார். நீங்க இருங்க, உங்க நேரத்துல சொல்லுங்க. நிகழ்ந்தது நீங்க நடத்துனது நீங்க எல்லாமே பொய்யா தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்குமே இந்த பதில் இருக்கு. எல்லாமே பொய்யா தான் சொல்றீங்க. உங்க நேரத்துல நீங்க பொய் சொல்றதே வாடிக்கையாளர். அப்ப நீதிமன்றம் கூட தீர்ப்பு இல்லன்னு சொல்றீங்க. அசம்பாவிதத்தை சுட்டு அதாவது நான் வந்து 200 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னாரு. அப்போ 200 கோடி ரூபாய் இன்கம் டாக்ஸ் கணக்கு காட்டியிருக்காரா? இது வரைக்கும் 2021 வரைக்கும் 2026 வரைக்கும் காட்டியிருக்காரா? சொன்னது என்ன? அது மேடையில பேசினாங்களா இல்லையா? புஸ்லியானந்த் பேசினாரா இல்லையா? ஆதோ பேசினாரா? 200 கோடி ரூபாய் வருமானம் அமைச்சரவையில உள்ள எல்லாரும் தேர்தல்ல மனு தாக்கல் பண்ணிருக்காங்களா? கந்தசாமி சார் ஒரே ஒண்ணுதான். அதாவது வந்து அவர் வந்து உங்களை பார்த்து கேட்கிறாரு, இந்த தப்பை நீங்க பண்றீங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கு வந்து நீங்க பதில் சொல்றதை விட்டுட்டு நீங்க தப்பு பண்ணலையா? அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க தவறு செய்யாத தவறு சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் 15 கோடி வருமானத்தை மறைத்தார் அப்படி சொல்றதே தப்பு. சார் நேரத்துல வேற சொன்னீங்களா? நீதிமன்றம் ஒரு நிமிஷம் சார், நீதிமன்றத்தோட டாக்குமெண்ட் ஃபுல்லா படிச்சு பாருங்க சார். ஓகே சார், சார் படிச்சு பாருங்க சார். இருங்க சார், 15 கோடி அவர் வருமானத்தை இருங்க ஜவஹர்லாலுக்கு பதில் சொல்ல அவர் எந்த விவாதத்துக்கு போனாலும் சரி, எந்த விவாதத்துக்கு போனாலும் சரி, முன்னாடி என்ன இருங்க சார். ஆமா, நீங்க தான் புனிதர்கள். சும்மா போட்டுக்கிட்டு உண்மையை பேசுங்க, உண்மையை இருங்க. கொஞ்சம் பொறுமையை கேட்கறதுக்கு தற்குறியாவே இருக்காதீங்க. கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். என்ன சொல்றாரு அப்புறம் என்னன்னு சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க என்ன சார் யாரை தற்குறி சொல்றீங்க? கூட அனுமதிக்கல. யாரை தற்குறி சொல்றீங்க? என்ன பேசுறது கூட அனுமதிக்கல. என்னது? கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க நேரத்துல பேசுங்க கொஞ்சம் தயவு செய்து. எல்லா விஷயத்திலும் நான் பார்த்துட்டேன், எல்லா அர்த்தம். நான் என்ன சொல்றேன், நான் பேசுனதுக்கு அப்புறம் நீங்க வாங்கிட்டு அதுக்கு கருத்தை சொல்லுங்க. பேசவே கூடாது, தான் தான் பேசணும்டா. என்ன சார் அதாவது பொய்யா சொன்னா அப்படிதான் சார் சொல்லுவோம். அப்ப உங்க நேரத்துல நான் பொய் சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்க. 200 கோடி ரூபாய் வருமானம்னு சொன்னீங்களா? வருமானம் 200 கோடி ரூபாய் விட்டுட்டு தான் வந்திருக்காரு. 200 கோடி ரூபாய்க்கு கணக்கு காட்டிருக்காரா? ஒரு வருஷம் 2025 26 கணக்குல காட்டிருக்காரா? 24 25 கணக்கு காட்டிருக்காரா? அப்ப யார மாத்திருக்கீங்க? 500 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டு வந்திருக்காங்க. என்ன கணக்கு காட்டியிருக்கீங்க? ரெண்டாவது, சரி ஊழல் ஒழிப்பு உங்களுக்கு மையம்னு சொல்றீங்க. நான் கேட்கிறேன், வரிப்பி செஞ்சுங்க. உங்களுக்கு தெரியும் இது வந்து உங்களுடைய படம் பிளாக் டிக்கெட்ல விற்கிறாங்கன்னு தெரியும். அந்த பிளாக் டிக்கெட் யார் வேணா வித்துட்டு போட்டோம், அது உங்களுக்கு வருமானம் வரலன்னு நீங்க பொய்ய கூட சொல்லுங்க.
அப்படி விக்கிறது தப்புன்னு ஒரு முறையாவது கண்டிச்சிருக்கீங்களா? சரி, ஒரு முறையாவது கண்டிச்சிருக்கீங்களா? அப்ப அது வந்து அப்போ நீங்க அதுல ஒரு பகுதி உங்ககிட்ட போகுது. அப்போ நீங்க வந்து ஊழலை பத்தி பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இப்ப நீங்க பதில் சொல்லுங்க, நான் அடுத்த பதில் பேசுறேன். இல்ல 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 அவர் பேசுறேன். அப்ப நான் பேசி முடிக்கிறேன். அதாவது குற்றம் செய்தவன் வந்து கூச்சலிட்டா வந்து அது உண்மையாவாது சார். அத மாதிரி தான் இவங்க குற்றத்தை மறைக்கிறதுக்காண்டி கூச்சல் போட்டு இது பண்ண உங்க நேரத்துல கருத்துக்களை அத கேப்போம். அதுக்கு மோசம் சொல்ற உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.